தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்குள் புகுந்து அரிவாள் வெட்டு என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் கோவில் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேலிடம் கேட்கலாம். வெற்றிவேல், என்ன நடந்தது? வணக்கம் ஷாம். அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி நகரில் பிரசித்தி பெற்ற குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய கோயில் இருக்கு. இந்த கோயில் வளாகத்திலேயே துர்க்கை அம்மன் கோயிலும் இருக்கு. இந்த கோயில் தினந்தோறும் ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு 55 மதிப்புத்தக்க ஒரு மூதாட்டி தினமும் அந்த திருப்பணி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அங்க அந்த கோயில் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒருத்தர் கத்தியோடு ஒரு இளைஞர் சின்ன வயசு பையன் வந்துருக்காங்க. அவர் பார்த்து என்ன வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் பேசாம தராமரியா அந்த கத்தியால அவங்க வெட்டியிருக்காங்க. இந்த கத்தியை வெட்டதுல தலை, காது, கழுத்து உள்ளிட்ட கையை உள்ளிட்ட 13 இடத்துல வெட்டு காயப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுடைய அந்த வயதான மூதாட்டி ராஜேஸ்வரியுடைய கூச்சல் குரல் கேட்டு அங்க பக்கத்துல பக்தர்களோ இருக்கும், ஊழியர்கள் இருக்கும், ஓடி பார்க்கும்போது இவர் மற்றவங்களை பார்த்து அந்த கத்தி காமிச்சு மிரட்டியிருக்காரு. இதனால பயந்து போன அவங்க அவங்களுக்கு மிரட்டி இது பண்ணா கருவறைக்குள்ள ஓடி போய் தாள் போட்டுக்கிறாரு. இந்த நிலையில் அந்த அம்மாவை, அதாவது ராஜேஸ்வரியை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த உடனே அந்த ஊழியர்களும் வெளி லாக், அதாவது வெளியே அந்த கேட்டு லாக் பண்ணிடுறாங்க. இது சம்பவமா நகர காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுக்குறாங்க. சம்பவ இடத்துக்கு காவல்துறை அவரு மீட்டு நகர காவல் நிலையத்துக்கு அழைச்சி போறாங்க. இந்த விசாரணை அவர் விசாரிச்சு பார்த்ததுல அவர் மது போதையில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த சித்தி விக்னேஷ் அப்படிங்கிற தெரிய வருது. இந்த சம்பவம் இவருடைய இப்ப எந்துக்கு வந்தாரு, எதுனா வந்தாரு, இதுக்கு முன்னாடி எதனா கொலை சம்பவம் எதனா இருக்கா, குற்றச்சம்பவங்கள் வேற ஏதாச்சும் இவர் மேல இருக்கான்னு சொல்லி காவல்துறை விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நகர பகுதியில பிரசித்தி பெற்ற அந்த குமாரசாமிப்பேட்டை துர்க்கை அம்மன் கோயில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால, வெட்டுக்கால சம்பவம் நடந்ததுனால அங்க பெரும் பதற்றமாவும் இருக்கு. காரணம் பார்த்தோம்னா நகர பகுதியிலே மைய பகுதியில இருக்கக்கூடிய இந்த கோயில் இது போன்ற அந்த கத்தி பட்டா கத்தி மாதிரி இருக்கு. ஆனா ஒரு இதா சார்பா கூர்மையான கத்தியா இருந்ததுனால வெட்டு ஒரு பதட்டமா இருக்கிறதுனால ஆபத்தான நிலையில இந்த ராஜேஸ்வரி அம்மா சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.